சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. எடப்பாடிக்கு எதிராக திரும்பிய முக்கிய நிர்வாகிகள் ஓபிஎஸ்க்கு நேரடி மற்றும் மறைமுகமான ஒரு ஆதரவு. இதை பற்றி தான் அந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது அதிமுகவை பொறுத்தவரை நம்முடைய அதிமுகவில் நம்ம பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமியும் தற்பொழுது இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். உட்கட்சி பூசல் கட்சியில் அதிமுகவில் மிக புகாமரணமாக பார்த்தீங்கன்னா வெடித்து தனி கரங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் ஒரே கரங்களாக இருந்த கைகள் இப்போ வெவ்வேறு தூண்களாக பிரிந்திருக்கிறது. இந்த ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம பன்னீர்செல்வத்திற்கு கட்சியில் இடமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி, அதாவது தற்பொழுது அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ்ஐ கட்சியிலிருந்து நீக்கியிருக்கிறார். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கட்சியிலிருந்து நீக்கிறது எல்லாமே இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா உட்கட்சி முதல் என்பது அதிமுகவில் தினந்தோறும் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகளாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இப்போது நம்ம செங்கோட்டையன் அவர்களிடம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய கருத்து வேறுபாடு மற்றும் மோதல் ஏற்பட்டிருப்பதன் காரணமாக நம்ம செங்கோட்டையன் அவர்களையும் பார்த்தீங்கன்னா கட்சியிலிருந்து நீக்கியிருக்கிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக அவர் கட்சியிலிருந்து நீக்கலை, அவர் ஒரு பதவியும் நீக்கலை. ஆனால் பார்த்தீங்கன்னா அவரை கட்சியிலிருந்து நீப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒருங்கிணைக்க வேண்டும், அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்தாக வேண்டும், கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் கட்சியிலிருந்து நீங்கி சென்றவர்களை ஒன்றாக கட்சியில் திரட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய செங்கோட்டையன் அவர்களையும் பார்த்தீங்கன்னா கட்சியிலிருந்து நீக்கிறதுப்பதாக தகவல்கள் வெளியாகிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இவர்களெல்லாம் ஒன்று திரட்டி நம்ம எடப்பாடிக்கு எதிராக திரும்ப போகிறார்களாம். குறிப்பாக நம்ம செங்கோட்டையன் அவர்கள் முக்கிய மூத்த நிர்வாகிகள் மற்றும் பார்த்தீங்கன்னா முக்கிய முன்னாள் அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வத்திடம் அவர்கள் சேர உள்ளதாக ஒரு மறைமுகமான தகவல் நமக்கு பிரத்யேகமாக கிடைக்கப்பெற்றிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா முக்கிய நிர்வாகிகள்லாம் நம்ம ஓபிஎஸ் அணியிடம் பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடிக்கு எதிராக நம்ம செங்கோட்டையன் அவர்கள் சேர்த்து விட்டார் என்றால் மிகப்பெரிய ஒரு பின்னணிவாக நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலையில் ஏற்கனவே நீக்கப்பட்ட நம்முடைய சசிகலா அவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு பிறகு அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்று இப்போ அமமுக அவருடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய நம்ம டிடிவி தினகரன் அவர்களும் பார்த்தீங்கன்னா இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து விட்டால் நம்ம எடப்பாடி பழனிசாமியிடம் இருந்து அதிமுகவை கைப்பற்றி விடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால தான் இதுதான் பார்த்தீங்கன்னா முக்கிய அடித்தளமாக நம்ம பன்னீர்செல்வத்திற்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை எடப்பாடி அணியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளாம் சென்று விட்டால் நம்ம எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வார், என்ன மாதிரியான யுத்திகளை கையாளுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதுபோல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மைகளை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.